ஓகே, தேர்ட் கொஸ்டின். இது நீட் வரதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கான அந்த என்ட்ரன்ஸ்ல கேட்டிருக்காங்க. டேம்பிங் ஃபோர்ஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதை ஸ்பிட் பண்ணிக்கலாம். டேம்பிங் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பாருங்க. ஃபோர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, அவ்வளவுதான். இதான் கிவன். இதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பாருங்க, F ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றேன், K வெலாசிட்டி V எழுதிக்கிட்டோம். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது K கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோ K is equal to F by V ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? சோ F is equal to F னா ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் kg, ஆக்சலரேஷனுக்கு ms பவர் -2. force equal to mass into acceleration, mass na kilogram, acceleration ms power -2 இருக்கு, velocity க்கு ms power -1. சோ நம்ம பார்த்த SI மட்டும் போட்டுறோம், அப்படியே கேன்சல் பண்ணா அடுத்த ஆன்சர் வந்துற போகுது. m கேன்சல், s power -2, s power -1 கேன்சல் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கு? kg s power -1, -2 போக மீதி ஒன்னு தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் givenல A ல இல்ல B C ல பாருங்க, kg s power -1 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சோ ஆப்ஷன் C is correct. The third question. Question number 4. The unit of permittivity of free space. Actually இந்த கான்செப்ட் 12th கிரேட்ல லெசன் 1ல நமக்கு permittivity அப்படின்ற கான்செப்ட் வருது. இந்த permittivity எங்க நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னா, ஃபோர்ஸ்க்கான, அதாவது சார்ஜஸ்க்கு இடையில உள்ள ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ், இது வந்து Q1 Q2 ன்னு வச்சுக்குவோம். இந்த டிஸ்டன்ஸை மீட்டர் R அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரோட மெஷர்மெண்ட் மீட்டர்ல நீங்க அளக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ Q1 அண்ட் Q2 ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் R, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா F is equal to proportionality constant K. ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு, அதனால Q1 Q2 ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா R, இந்த டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயருக்கு, டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா. சிமிலர் டு நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே மாதிரி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? F is equal to Gm1 m2 by R ஸ்கொயர் போட்டுருப்போம். அதே மாதிரி இதுவும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா தான். இங்க மாஸ் m1 m2 க்கு பதிலா இங்க சார்ஜ் Q1 Q2 இருக்கு. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் G ன்னு இருக்கு, இங்க K ன்னு இருக்கு. இந்த K ஓட எக்ஸ்பிரஷன் பாருங்க, இந்த K ஓட எக்ஸ்பிரஷன் என்ன? F is equal to 1 by 4 pi epsilon naught. சரிங்களா? இததான் அவங்க கேட்டிருக்காங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்றது இதுதான், எப்சிலான் நாட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப எங்க இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எப்சிலான் நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம். சரிங்களா? மாத்திட்டோம்னா எப்சிலான் நாட் ஈக்குவல் டு F, எப்சிலான் இங்க போயிருச்சு, அப்போ டினாமினேட்டர்ல F கீழ வரணும். சோ Q1 Q2 by F R ஸ்கொயர். இந்த 4 பை நீங்க விட்டுறலாம், ஏன்னா 4க்கும் பைக்கும் SI யூனிட் எதுவும் கிடையாது. சரிங்களா? அதனால அப்படியே விட்டுறலாம். இங்க SI யூனிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ இது ரெண்டு விட்டுருங்க, 4 பை விட்டுருங்க. Q1 சார்ஜோட SI யூனிட், Qன்றது சார்ஜ், Q1 ஓட SI யூனிட் என்ன? கூலும். அப்ப கூலும் another கூலும், கூலும் ஸ்கொயர் வச்சுக்கலாம், கூலும் ஸ்கொயர். டினாமினேட்டர்ல பை ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ல வளர்க்குறோம், நியூட்டன். R மீட்டரா, R மீட்டர்ல அளக்குறோம், அதனால மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த given ஆப்ஷன்ல கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சோ ஆப்ஷன் C is again correct for this question. ஓகே, இந்த செஷன்ல நம்ம லாஸ்ட் क्वेश्चन 5th one. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, if x is equal to a plus bt square அப்படின்னு given கொடுத்திருக்காங்க. சோ given ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். x equal to a plus bt square இதுதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல காம்போனன்ட்ஸ் சொல்லிருக்காங்க. x ன்றது என்ன? x ன்றது டிஸ்டன்ஸ், x ன்றது டிஸ்டன்ஸ். எதுல கொடுத்திருக்காங்க? in kilometers. ஓகே, t ன்றது டைம், in seconds ன்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் given. சரிங்களா? இத வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க அவங்க? the unit of b, இதோட இதுல b யோட யூனிட் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலால இது டிஸ்டன்ஸ் இல்லையா, அப்ப இதுவும் டிஸ்டன்ஸா தான் இருக்கணும்,
இதுவும் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. விச் மீன்ஸ் x ஈக்குவல் டு a சரிங்களா. SI யூனிட்டை பொறுத்தளவு ரெண்டு சிமிலர் குவான்டிட்டி தான் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ண முடியும் SI யூனிட்ல. ஸோ கிலோமீட்டர் லிட்டர் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி மீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் ரெண்டு ஒரே மாதிரி ஆட் பண்ண முடியாது. ஸோ போய் சிமிலர் யூனிட்டா மாத்திட்டு தான் நீங்க ஆட் பண்ண முடியும். ஸோ இங்க அடிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்றது ஏக்கு ஈக்குவல் சிமிலர் BT ஸ்கொயர் இது கூட எக்ஸுக்கு ஈக்குவல் தான். ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய இனிஷியல் அசம்ஷன்ஸ். ஸோ இதை வச்சுட்டு நீங்க பிக்கு இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி ஸ்கொயர் அப்படி கிடைச்சிச்சா. இனி ஃபியூச்சர்ல நம்ம டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் அடுத்தடுத்து வர கிளாஸ்ல. அதுலயும் நம்ம என்ன சொல்லிருக்கலாம், நம்ம டைமென்ஷன்ஸ் வச்சு எப்படி ஈக்குவேட் பண்றது. இவங்க எஸ்ஐ மட்டும் கேட்டிருக்காங்க, அதனால இந்த செக்ஷன்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். டைமென்ஷன்ஸ் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது எப்படின்றது அடுத்த ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு b ஈக்குவல் டு எக்ஸ் பை டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ்ன்றது அவங்க கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன்ல என்ன இருக்கு, கிலோமீட்டர். எக்ஸ்னா என்ன, கிலோமீட்டர். கிலோமீட்டர் எழுதிக்கணும். பை டி அப்படின்றது டைம் இல்லையா, டைம் இன் செகண்ட்ஸ் இல்லையா. அப்போ டி ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, கே கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட் த ஆப்ஷன் சில அகைன் கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கு கொஸ்டின் நம்பர் 5க்கான சொல்யூஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம செலக்டடா ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து இந்த சிம்பிள் கான்செப்டுக்கான 5 கொஸ்டின்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டோம். இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். இந்த கமெண்ட் மூலமாவே நம்ம உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம். இன்கேஸ் ஏதாவது ஒர்க் ஷீட் தேவைப்படுதுன்னா கூட அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணிடுறோம். நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்க அதை செஞ்சு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.